வணக்கம். இன்னைக்கு 6வது நாள் நம்ம பார்க்க போகிறது ஃபுல்லாகவே வெஜிடேரியன் ரெசிபீஸ் தான். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நான் ஒரு உப்புமா செய்ய போகிறேன், காலிஃப்ளவர் உப்புமா. இது நீங்கள் நார்மலாக நம்ம ரவா உப்புமா எப்படி செய்வோம் அதே ப்ராசஸ் தான். ஃபஸ்ட்டு தாளிக்கிற வரைக்கும் சேம், பட் கடலைப்பருப்பு உளுந்து இதெல்லாம் சேர்க்காதீங்க. வெறும் கடுகு, சீரகம், பச்சை மிளகா, வெங்காயம், கருவேப்பிலை தாளித்த உடனே நான் கொஞ்சம் போல் ஃப்ரெஞ்ச் பீன்ஸும் கேரட்டும் எடுத்திருக்கேன். ஸ்ட்ரிக்டாக கீட்டோ ஃபாலோ பண்ணுறவங்க இது சேர்க்க மாட்டாங்க, பட் பிகினர்ஸ்க்கு இது ஓகே. அதோட காலிஃப்ளவர் ரைஸையும் சேர்த்து தேவையான உப்பு சேர்த்து லைட்டாக தண்ணி தெளித்து குக் பண்ணுங்கள். இது உப்புமான்றதுனால ரொம்ப தண்ணி ஊற்றுனீங்கன்னா அந்த காலிஃப்ளவர் ரைஸ் வந்து குழஞ்சி போயிடும். ஸோ கம்மியாக ஊற்றி மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணுங்கள். அதுக்கடையில் நம்ம தேங்காய் சட்னி அரைச்சிக்குவோம். நார்மல் தேங்காய் சட்னி, பட் கடலை சேர்க்காம கொஞ்சம் இஞ்சியும் கருவேப்பிலையும் எக்ஸ்ட்ராவாக சேர்த்து அரைச்சிக்கோங்க. கடைசியாக தேங்காய் எண்ணெயில் கருவேப்பிலையும் கடுகும் தாளித்து அதில் சேர்த்துக்கோங்க. இது பண்ணுறதுக்குள்ளே நமக்கு அங்கே உப்புமா ரெடியாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா ட்ரையாக வரணும், அதனால் தண்ணி கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இறக்கும்போது கொத்தமல்லி இலையும் துருவின தேங்காயும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி சர்வ் பண்ண வேண்டியதான். ஸோ காலிஃப்ளவர் உப்புமா அண்ட் தேங்காய் சட்னி ரெடி. நான் முன்ன சொன்ன மாதிரி உங்களுக்கு கேரட் பீன்ஸ் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் ஆஸ்பராகஸ் போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை வெறுமனை கடுகு உளுந்துக்கு பதிலாக கொஞ்சம் வேர்க்கடலை போட்டு தாளிச்சிட்டு வெறும் காலிஃப்ளவர் ரைஸ் மட்டும் போட்டு கூட நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். காலிஃப்ளவர் ரைஸ் எப்படி செய்கிறதுன்ற ஒரு வீடியோ நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன், நீங்கள் அதை போய் ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ மதியானத்துக்கு நான் வந்து பன்னீர் பூர்ஜி செய்ய போகிறேன். நம்ம முட்டை பொரியல் செய்வோம்ல அதே மாதிரி பன்னீரை உதுத்து பண்ண போகிறோம். இதுக்கு வந்து ஒரு பேனில் நெய்யை சூடு பண்ணிவிட்டு அதில் வந்து கொஞ்சம் சீரகம் தாளிச்சிட்டு கருவேப்பிலை, பச்சை மிளகா, வெங்காயம் இதெல்லாம் வதங்கினதுக்கப்புறமா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு வாசனை போனதுக்கப்புறம் அதில் தக்காளி, நம்ம இந்தியன் மசாலாலாம் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி வந்து மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள், கொஞ்சம் போல் கரம் மசாலா சேர்த்துருக்கேன். இது நல்லா வதக்கிட்டு இது கொஞ்சம் தண்ணியும் சேர்த்து குக் பண்ணிங்கன்னா இந்த மசாலா வாசனை எல்லாம் போயிடும். இது வெங்காயம் தக்காளி எல்லாம் சேர்ந்து ஒரு மசாலா மாதிரி வந்ததுக்கப்புறமா நான் ஆல்ரெடி இந்த பன்னீரை வந்து 1-2 உதுத்து வச்சுருக்கேன். நீங்கள் வேணும்னா நல்லா துருவிக்கோங்க. இந்த உதுத்து வச்சுருக்கிற இந்த பன்னீரை வந்து இந்த மசாலாவோடு சேர்த்து நல்லா பரட்டி விட்டுட்டோம் அப்படின்னா நம்மளோட பன்னீர் பூர்ஜி ரெடி. இறக்கும் போது கொஞ்சம் கொத்தமல்லி இலை போட்டு ஒரு ஸ்பூன் நெய்யும் மேலே போட்டு ஆஃப் பண்ணி இறக்கிடுங்க. அவ்வளோதான். ஸோ மதியானத்துக்கு நமக்கு பன்னீர் பூர்ஜி ரெடி ஆகிடுச்சு. இப்போ நைட்டுக்கு நான் ஒரு சூப் பண்ண போகிறேன், காலிஃப்ளவர் சூப். இதோட வீடியோ ஆல்ரெடி போட்டிருக்கேன். நீங்கள் அந்த வீடியோ போய் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீட்டெயில்டாக தெரியும் எப்படி பண்ணுறதுன்றது. இது வந்து ஜஸ்ட் பட்டரில் வந்து கொஞ்சம் பூண்டு, இந்த காலிஃப்ளவர் இது எல்லாத்தையும் வதக்கிட்டு ஹெவி விப்பிங் க்ரீம், கொஞ்சம் மில்க், ஆல்மண்ட் மில்க்கோ கோகோனட் மில்க்கோ சேர்த்து இதை கொதிக்க விட்டுடுங்க. காலிஃப்ளவர் நல்லா வெந்ததுக்கப்புறமா கொஞ்சம் ஆற விட்டுட்டு ஒரு 2-3 பீஸ் காலிஃப்ளவரை எடுத்து வச்சுட்டு மீதி எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறணும். அதை நீங்கள் முன்னாடியே அதுக்கு தேவையான சால்ட்டு, பெப்பர் இதெல்லாம் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம பிளெண்ட் பண்ண அந்த சூப் வந்து ஒரு பவுலில் போட்டுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த காலிஃப்ளவர் பீசஸ் அதில் சேர்த்துட்டோம் அப்படின்னா அவ்வளோதான், க்ரீமி காலிஃப்ளவர் சூப் ரெடி. நீங்கள் அந்த ரெசிபி போய் டீட்டெயில்டாக பார்த்துக்கோங்க இது எப்படி பண்ணுன்றது. ஸோ இது உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இந்த சூப் வந்து மதியானம் சாப்பிட்ட அந்த மீலை வந்து நீங்கள் நைட்டுக்கும் கூட நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம், நீங்கள் ஸ்வாப் பண்ணிக்கலாம். ஸோ க்ரீமி காலிஃப்ளவர் சூப் ரெடி ஆகிடுச்சு. இன்றைக்கி 3 ரெசிபீஸ் பார்த்தோம். நாளைக்கு வேறு செட் ஆஃப் 3 ரெசிபீஸோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.